செத்துப்போன ஒருத்தருக்கு வாழ்வு கொடுத்தாரா புத்தர்? ஜென் தத்துவ கதைகளில் நாம் இப்போது காணவிருப்பது அனித்யம். அவர் முகம் முழுவதும் ஒரு பிரகாசம், மூடிய கண்களுக்குள் சுடர் தெரிவது போல் ஒரு பிரம்மை, பார்ப்பவர்களையெல்லாம் பரவசப்படுத்துவதற்காகவே தோன்றியது போல் அமர்ந்திருந்தது போதிமரம் தந்த அந்த ஞானச்சூரியன். பொழுது புலர முற்பட்டது. மெல்ல கதிரொலி எங்கும் பரவுவது போல் அவரிடமிருந்து ஒரு மெல்லிய அமைதி எங்கும் பரவிக்கொண்டிருந்தது. அந்த அமைதியே தானாகியது போல் தன்னுள் மூழ்கி அமைதியாக விட்டிருந்தார் அவர். அப்போது அந்த சூழ்நிலையில் பேரமைதியை குலைப்பது போன்ற ஒரு விசும்பல் ஒலி எங்கிருந்தோ கேட்டது. அலைகள் அடுத்தடுத்து வந்து மோதுவது போல் அந்த தேம்பல் ஒலி திரும்ப திரும்ப செவிப்பறையை தாக்கவே அவரது கண்கள் மெல்ல மலர்ந்தன. எதிரே ஒரு அபலை பெண் கண்களில் கண்ணீர் மல்க நின்றிருந்தாள். என்ன என்று கேட்காமலேயே கேட்பது போல் மலர்ந்த அவருடைய அருள் விழிகளை கண்டதுமே அழுது மண்டியிட்டாள் அந்த தாய். சுவாமி, பறி கொடுத்து விட்டேனே, என் வாழ்வின் ஒரே விளக்காயிருந்த என் அன்பு மகன் மாண்டு விட்டானே, இனி நான் யாருக்காக வாழ்வது? எனக்கு இனி யார் பாதுகாப்பு என்று கதறினாள் அவள். தொடர்ந்து நெடுநேரம் அவளது அந்த பிரலாபத்தை அமைதியாக செவிமடுத்தார் அவர். அவர் முகத்தில் நிர்சலனம். இறுதியாக அவரது கனி இதழ்கள் திறந்தன. எப்படி அம்மா நிகழ்ந்தது? கருநாகம் தீண்டிவிட்டது, பெரிய விஷநாகம். ஒரே நாழிகையில் என் குழந்தையின் உயிர் பிரிந்து விட்டது. முகத்தில் சலனமின்றி மீண்டும் மெல்ல வினவினார் அவர். இப்போது நீ வேண்டுவது என்ன அம்மா? எனது ஒரே மகன் இவன், எப்படியாவது அவனை உயிர்ப்பித்து தாருங்கள். அதை கேட்டதுமே அவர் முகத்தில் மெல்லிய முறுவல் தோன்றியது. அதைத் தொடர்ந்து அவசியம் செய்யலாம் என்றார் அவர். இதை கேட்டவுடன் அந்த தாயின் அழுகை சட்டென்று நின்றது. பரபரப்புடன் முகத்தை துடைத்து கொண்டாள் அவள். உன் மகனை நிச்சயம் உயிர்ப்பிக்கிறேன். அதற்காக வேண்டி நீ போய் சாவு இல்லாத ஒரு வீட்டிலிருந்து ஒரே ஒரு பிடி கடுகு வாங்கி வா. அது போதும், மற்றவற்றை நான் பார்த்து கொள்கிறேன். அவள் ஓட்டமும் நடையுமாக விரைந்தாள். வீடு வீடாக ஏறி இறங்கினாள். ஒரு பிடி கடுகுதானே, அவசியம் தருகிறோம் என்றவர்கள் வீட்டிலே சாவு உண்டா என்ற கேள்விக்கு மட்டும் வகையான கதைகள் சொன்னார்கள். மகன் இருந்து 3 மாதம் ஆச்சு. சென்ற வருடம்தான் என் கணவரை பறி கொடுத்தேன். போன வாரம்தான் என் தாயார் காலமானார். வீடு வீடாக ஏறி இறங்கியவள் உண்மையை உணர்ந்தாள். உலகமே ஒரு துயர மேடையில் இருக்கிறது. அப்படி இருக்கையில் இதில் தனக்கென்ன தனி துயரம் என்று தெளிந்தாள். திரும்பி வந்தாள். அவரை அடிபணிந்தாள். உண்மையை உணர்ந்தேன் சுவாமி. சாவு என்பது அனைவருக்கும் பொதுவானது. அது எல்லா வீட்டிலும் கண்டிப்பாக நுழையும் என்பதை புரிந்து கொண்டேன். இனி என் கடமையை புரிவேன் என்றாள். இரவும் பகலும் மாறி மாறி சுழல்வது போல் பிறப்பும் இறப்பும் மாறி மாறி வருவன. பிறவாதான் மட்டுமே இரவாதான். மரணம் என்பது முடிவுரை அல்ல, நாணயத்தின் மறுபக்கம், வாழ்வின் மறுகரை.